வணக்கம். நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். போரியல் குற்றங்கள் குறித்த விசாரணைக்காக தொழில்நுட்ப உதவியை பெற தயாராகும் இலங்கை. போதைப்பொருள் பாவனையுடன் வாகனம் செலுத்துவதை தடுக்க கடும் நடவடிக்கை. இதுவரை 1,00,000க்கும் அதிகமான பேர் சந்தேகத்தின் பேரில் கைது. பாடசாலைகளில் இனி அனைத்து மதங்கள் பற்றிய கல்வியும் பிரதமர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்போம். அரசியலுக்கு வரும் முன்பும் நாங்கள் யாசகர்கள் அல்ல, நலிங்கேவா கருத்து. சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டிவிட்டார்கள். மகிந்தவை பார்க்க வந்த ஆதரவாளர்கள் கொந்தளிப்பு. ஆடை உற்பத்தி மையங்களை கொழும்புக்கு நகர்த்தும் இந்தியா. சொத்துக்களை வெளியிடாத முக்கியஸ்தர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலய பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பம். நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை வெளியான அவசர அறிவிப்பு. நாட்டில் கடந்த கால போரியல் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்காக தடயவியல் நிபுணர்கள் உட்பட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் தொழில்நுட்ப உதவியை பெற இலங்கை தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் அகலப்படும் மனித புதைக்குழிகளில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண உதவுவதும் இத்தகைய ஒத்துழைப்பில் அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். மனித புதைகுழிகளை அகழும் செயற்பாட்டுடன் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளின் உத்தரவுகளை பொறுத்து இந்த உதவியை பெறும் செயற்பாடு அமையும் என்றும் அமைச்சர் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் வரைவு தீர்மானத்தில் திருத்தங்கள் செப்டம்பர் 25 சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வரைவு தீர்மானத்தில் பெரிய திருத்தங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. எனினும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்று அமைச்சர் ஹேரத் மேலும் கூறியுள்ளார். அதே நேரம் இலங்கையின் பொறுப்புக்கூறல் காலமும் 2 வருடங்களால் நீடிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும். அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் இந்த ஆண்டுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையுடன் வாகனம் ஓட்டுவதை தடுக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வந்துள்ளது. இதன்படி சந்தேகத்திற்குரியவர்களை சோதனையிடுவதற்கும் வழக்கு தொடர்வதற்கும் காவல்துறை மற்றும் மருத்துவ அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பான வர்த்தமானி செப்டம்பர் 4 வெளியிடப்பட்டது. புதிய விதிகளின் கீழ் வாகனத்தை ஓட்டுகின்ற ஒருவர் போதைப்பொருள் உட்கொண்டதாக நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு காவல்துறை அதிகாரி செயற்படலாம். அசாதாரண நடத்தை, பேச்சு அல்லது இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள், சமநிலை இழப்பு, அசாதாரண கண்ணிலை அல்லது ஒரு ஓட்டுநரின் உடையின் தோற்றம் போன்றவற்றிலிருந்து இந்த சந்தேகம் எழலாம். அத்துடன் முறைப்பாடுகளின் அடிப்படையில் காவல்துறையினர் ஓட்டுநர்களை சோதனைகளுக்கு உட்படுத்தலாம் அல்லது காவல்துறை அதிபரால் அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தி முதற்கட்ட உமிழ்நீர் பரிசோதனையை நடத்தலாம். இந்நிலையில் சந்தேகத்திற்குரிய வாகன ஓட்டிகள் அத்தகைய சோதனைக்கு இணங்க வேண்டும் என்று சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை உமிழ்நீர் பரிசோதனைகள் விவேகத்துடன் நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி மருத்துவ அதிகாரிகள் தங்கள் பரிசோதனையின் ஒரு பகுதியாக ரத்தம், சிறுநீர், உமிழ்நீர் அல்லது பிற உடல் திரவங்களின் மாதிரிகளை கோருவதற்கு அதிகாரம் அளிக்கப்படுகின்றார்கள். அத்துடன் அத்தகைய மாதிரிகளை வழங்க தவறும் வாகன ஓட்டுநர்களின் செயற்பாடு மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாக கருதப்படும் என்றும் புதிய விதி கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். 2025 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 51,1516 பேர் சோதனையிடப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 1,04,602 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த நபர்களில் 4,630 பேர் குற்றங்களுக்காக நேரடியாக அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2025 ஆண்டின் இதுவரை நடத்தப்பட்ட போலீசாரின் நாளாந்த சோதனையில் 955 கிலோகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்துடன் 1422 கிலோகிராம் ஐஸ், 471 கிலோகிராம் ஹாசிஸ், 29 கிலோகிராம் ஹொகைன், 13,773 கிலோகிராம் கஞ்சா, 3.5 மில்லியன் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது தவிர 61 T56 மற்றும்
62 கைத்துப்பாக்கிகள் உட்பட 1721 ஆயுதங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் மதக்கல்வி அல்லது அழகியல் பாடங்களை குறைக்கும் நோக்கம் தற்போதைய அரசாங்கத்திற்கு இல்லை என்று கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்தார். புதிய பாடத்திட்டத்தின் கீழ் பௌத்த மத பாடப்புத்தகத்தின் உள்ளடக்கங்களை குறித்து நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்பத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து மதங்கள் பற்றிய அடிப்படை புரிதல் அறிமுகப்படுத்தப்படும். அதன் பிறகு மாணவர்கள் தங்கள் சொந்த மதங்களின் படிப்பை தொடர்வார்கள் என்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் யாசகர்கள் அல்ல என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். நளின் கேவகேவிற்கு சுமார் 2.2 மில்லியன் வங்கிக் கணக்குகளும் ரூபாய் 2.4 மில்லியன் மதிப்புள்ள நிலமும் இருப்பதாக கூறும் செய்திகள் வெளியானதை அடுத்து அவர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்படி வங்கி வைப்புத் தொகைகளில் தனது மகளுக்கு பரிசீலிக்கப்பட்ட நிதியும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது வங்கிக் கணக்குகளில் உள்ள பணம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விழாவொன்றின் போது கிடைத்த பணமும் அடங்குவதாக அவர் தெரிவித்தார். மேலும் அரசியலில் நுழைவதற்கு முன் தனது நிலம் வாங்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாங்கள் யாசகர்கள் அல்ல என்றும் நான் பட்டம் முடித்து அரசாங்க ஆசிரியராக பணியாற்றிய போது குறித்த காணியை வாங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்டுட்டாங்க, நாங்கள் இங்கிருந்து மீண்டும் ஆரம்பிப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நேரில் சந்திக்க வந்த மக்கள் குழு தெரிவித்துள்ளது. விஜயராம இல்லத்தில் இருந்து தங்காலைக்கு சென்று வசித்து வருகின்ற மஹிந்த ராஜபக்ஷவை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அவரது ஆதரவாளர்கள் வருகை தருகின்றனர். அதன்படி அவரது ஆதரவாளர்கள் குழு ஒன்று நேற்று தங்காலைக்கு பயணித்திருந்தது. இதன்போது கருத்து தெரிவித்த குறித்த குழு தம்மை பாதுகாத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவரை தாம் பார்க்க வந்ததாக தெரிவித்திருந்தது. எத்தனை முறை காயப்படுத்தினாலும் மீண்டெழுவோம் என்றும் சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்டார்கள், நாங்கள் இங்கிருந்து மீண்டும் ஆரம்பிப்போம், அப்பட்சியின் மகன் எங்களோடு தான் உள்ளார், நாங்கள் அவருடன் எதிர்காலத்தில் பயணத்தை தொடர்வோம், எப்போதும் எங்களுக்கு பயம் என்பது இல்லை என்றும் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய 41 அதிகாரிகளில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர், பல ஆளுநர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், தூதர்கள், மூத்த ராஜதந்திர ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் அடங்குவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கோரிட்டு இந்த செய்தியை ஆங்கில செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்காதவர்கள் திருத்த பட்டியலின்படி முன்னாள் அமைச்சர் ஒருவர், 6 முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 4 முன்னாள் ஆளுநர்கள் இந்த பொறுப்பிலிருந்து தவறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் பணிபுரியும் போது உயிரிழக்கும் புலம்பெயர்ந்த இலங்கை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை ரூபாய் 6 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவு மூலம் வெளிநாடு செல்லும் எந்தவொரு இலங்கை தொழிலாளிக்கு இந்த இழப்பீடு உரித்தாகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாத இறுதி நிலவரப்படி இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டிற்கு 5.2 பில்லியன் டாலர்களை அனுப்பியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இதுவரை சுமார் 2,20,000 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நாடி சென்றுள்ளனர். இந்த ஆண்டின் இறுதிக்குள் பணவனுப்பல் 7 பில்லியன் டாலர்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 7.5 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கக்கூடும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் வரி சலுகைகளை பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்திய நிறுவனங்கள் தங்கள் ஆடை உற்பத்தி மையங்களை கொழும்புக்கு நகர்த்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பாரிய அளவிலான ஆடை உற்பத்தியாளர்கள் உட்பட சுமார் 20 நிறுவனங்கள் கொழும்பிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இதற்காக 3 மற்றும் 5 ஆண்டு குத்தகை ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தை தரப்புகள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரியை விதித்துள்ளது. அதே நேரம் இலங்கைக்கு 20% வரியை விதித்துள்ளமையை அடுத்தே இந்த செயல்பாட்டு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்கு தொடர்ந்தால் இலங்கையில் ஆடை தொழில்துறைக்கு இந்த அதிக பணியாளர்கள் ஈர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பெருவிழாவானது விசேட பூஜைகள் இடம்பெற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வல்லிபுர ஆழ்வார் ஆலய பிரதம குரு கணபதீஸ்வர குருக்கள் தலைமையிலான குருமார் திருவிழா கிரியைகளை மேற்கொண்டதுடன் சுப வேளையில் கொடியேற்றம் இடம்பெற்று சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன. திருவிழாவிற்கான சுகாதார வசதிகளையும் ஏனைய பணிகளையும் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகமும் பருத்தித்துறை பிரதேச சபையும் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகமும் வழங்குகிறது. பருத்தித்துறை போலீஸ் நிலையம் மக்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது.
வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.